ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மார்க்கெட் முடிஞ்ச பிறகு கிடைச்ச நிஃப்டி 50 டேட்டா, அப்புறம் மே 5 எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன்ஸ் சார்ட். கண்டிப்பா. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா. ஏன்னா நிஃப்டி 24,000 தொட்டுடும்னு பலரும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா வெறும் 4 பாயிண்ட்ல அந்த மேஜிக் நம்பர் இன்னைக்கு கை நழுவி போயிடுச்சு. 23,995.70 அப்படிங்கிற நிலைமையில மூச்சரைக்க நின்னுருக்கு. கரெக்ட். இது ஒரு தற்காலிக சறுக்கலா இல்ல பெரிய வீழ்ச்சியோட தொடக்கமான டேட்டா என்ன சொல்லுதுன்னு நம்ம இன்னைக்கு அலசப் போறோம். எக்ஸாக்ட்லி. நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு மார்க்கெட்குள்ள எந்தெந்த பங்குகள் சந்தைய தாங்கி பிடிச்சது, எதெல்லாம் கீழே இழுத்துச்சுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு 97 புள்ளிகள், அதாவது 0.4% சரிஞ்சு முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய முரண்பாடு இன்னைக்கு மார்க்கெட்ல நிலவிசே. ஆமா. ஒரு பக்கம் எனர்ஜி மற்றும் சில பெரிய நிறுவன பங்குகள் நல்ல ஏற்றம் கண்டுச்சு. ஓஎன்ஜிசி 5%க்கு மேல, அதானி என்டர்பிரைசஸ் 4%, கோல் இந்தியா அப்புறம் ரிலையன்ஸ் கூட கிட்டத்தட்ட 2% மேல போயிருக்கு. ஆமா, மறுபுறம் பாத்தீங்கன்னா பேங்கிங் மற்றும் ஐடி துறைகள் மார்க்கெட் அப்படியே அதலபாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் இது எல்லாமே சரிவு. இன்ஃபோசிஸ், மாருதி, HCL டெக் கூட கீழே தான் போயிருக்கு. அதாவது ரிலையன்ஸும் ஓஎன்ஜிசியும் சேர்ந்து இடிஞ்சு விழுற கூரைய தாங்கி பிடிக்கும்போது, மறுபுறம் பேங்குகள்லாம் அஸ்திவாரத்தையே தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இந்த முன்னணி வங்கிகள் இவ்ளோ பலவீனமா இருக்கு? இதுக்கு சந்தை ஒட்டுமொத்தமா ஒரே திசையில பயணிக்கல அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இத ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீட்டாளர்கள் குறிப்பிட்ட சில துறைகளை மட்டுமே லாபம் பார்க்கறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஓஹோ! அதாவது பணத்த ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு மாத்துறாங்களா? எக்ஸாக்ட்லி. பேங்கிங் துறையில இப்போ லாப வரம்பு, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவோம் இல்லையா, அதுல கொஞ்சம் பிரஷர் இருக்கு. அதே சமயம் எனர்ஜி செக்டார்ல ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிறதால ஸ்மார்ட் மணி அங்க மூவ் ஆகுது. புரியுது. இந்த பங்குகளுக்கிடையே நடக்கிற இழுபறி போராட்டம் அப்படியே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லயும் எதிரொலிக்குது இல்லையா? முக்கியமா அந்த 24,000 அப்படிங்கிற புள்ளியில. கண்டிப்பா. மே 5 எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன்ஸ் ஓபன் இன்ட்ரெஸ்ட், அதான் OI சார்ட்டை கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப துல்லியமா தெரியும். அந்த சார்ட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 24,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் ஆப்ஷன் அப்புறம் புட் ஆப்ஷன் ரெண்டோட ஓபன் இன்ட்ரெஸ்டும் விண்ண முற்ற அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. உயரமான சிவப்பு மற்றும் பச்சை கோடுகள் அங்க நிக்குது. ஆமா. அதிகபட்ச கால் OI 24,500ல இருந்தாலும் 24,000, 24,100, 24,200 இந்த நிலைகள்ல கால் ரைட்டிங் மிக கடுமையா நடந்திருக்கு. அதே மாதிரி கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா 24,000, 23,800 அப்புறம் 23,500ல புட் சப்போர்ட் நல்லாவே இருக்கு. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். சொல்லுங்க. பொதுவா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஒன்னு கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கும், இல்லனா புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கும். ஆனா 24,000ல ரெண்டுமே முட்டி மோதுதே. இத ஒரு வீடியோ கேமோட ஃபைனல் பாஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாமா? ஒரே இடத்துல காளைகளும் கரடிகளும் இப்படி முகாமிடுறதோட அர்த்தம் என்ன? நல்ல கேள்வி. இத ஆப்ஷன் சந்தையில ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கடும் போர்னு கூட சொல்லலாம். 24,000 தாண்ட விடாம தடுக்க கரடிகள், அதாவது கால் ரைட்டர்ஸ், ஒரு இரும்பு சுவரை எழுக்கி இருக்காங்க. ஓ, அப்போ மார்க்கெட் மேல போகாதுன்னு அவங்க பெட் பண்றாங்க. கரெக்ட். அதே நேரத்துல காளைகள், அதாவது புட் ரைட்டர்கள், அந்த இடத்த விட்டு கொடுக்காம தக்க வைக்க போராடுறாங்க. மார்க்கெட் இதுக்கு கீழே போகாதுன்னு அவங்க நம்புறாங்க. ஆஹா, ரெண்டு பெரிய படைகளும் 24,000ல மோதிட்டு இருக்கு. இதுல யார் வெல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சந்தையோட ஒட்டுமொத்த பயம் மற்றும் மனநிலையை அளக்கிற விக்ஸ் மற்றும் பிசிஆர் தரவுகளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போதைய டேட்டா படி புட் கால் ரேஷியோ, அதாவது பிசிஆர் 0.8 ஆக இருக்கு. ஆமா. அதே சமயம் இந்தியா விக்ஸ் 18.1ஆக இருக்கு. இன்னைக்கு விக்ஸ் 0.3 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. இங்க தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? இப்போ விக்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா சந்தையில பயம் குறையுது, மக்கள் ரிலாக்ஸா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆனா பிசிஆர் 0.8 ஆக இருக்கு. பொதுவா பிசிஆர் 1க்கு கீழே இருந்தா சந்தை சரிய போகுது, அதாவது பியரிஷா இருக்குன்னு தானே காட்டும். ஆமாம். இந்த ரெண்டு மாறுபட்ட சிக்னல்களை உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பக்கம் பயம் குறையுது, இன்னொரு பக்கம் மார்க்கெட் விழுன்னு டேட்டா சொல்லுது. இது ஒரு அருமையான பாயிண்ட். இங்க நீங்க பிசிஆர் 0.8 அப்படிங்கறத ரொம்ப கவனமா பார்க்கணும். இது செல் ஆன் ரைஸ், அதாவது ஏற்றம் வரும்போதெல்லாம் விற்கப்படும் அப்படிங்கிற மனநிலையை தெளிவா காட்டுது. அதாவது புட் ஆப்ஷன்களை விட கால் ஆப்ஷன்கள் அதிகமா விற்கப்பட்டிருக்கு, கரெக்டா?
எக்ஸாக்ட்லி. மக்கள் மார்க்கெட் மேல போனா வித்து லாபம் பார்க்க தயாரா இருக்காங்க. இப்போ விக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். விக்ஸ் இன்னைக்கு லேசாக குறைஞ்சிருந்தாலும் 18.1 அப்படிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. அப்ப அது இன்னும் அதிகமா தான் இருக்கா? ஆமா. 18.1 என்பது இன்னமும் சந்தையில ஒருவித பதற்றமோ எச்சரிக்கை உணர்வும் இருக்கிறத உறுதி செய்யுது. விக்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ் ஆயிட முடியாது. ஓஹோ, அதாவது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி இது ஒரு பதற்றமான அமைதின்னு சொல்றீங்க. கரெக்ட். இதையெல்லாம் ஒண்ணா சேர்த்து பார்த்தோம்னா நாளைக்கான சந்திக்கான வியூகம் நமக்கு ஓரளவு கிடைச்சிடும். சரி, அப்போ அத பத்தி பேசிடுவோம். பங்குச் சந்தையோட முரண்பாடுகள், 24,000ல நடக்கிற அந்த மாபெரும் போர், அப்புறம் பிசிஆர் காட்டும் எச்சரிக்கை உணர்வு, இது எல்லாத்தையும் வச்சு நாளைக்கான மார்க்கெட்டை எப்படி கணிக்கலாம்? நிஃப்டி 23,995.7ல முடிவடைஞ்சிருக்கிறதால 24,000 முதல் 24,200 வரை மிக வலுவான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இரும்பு சுவர். ஆமா. நாளைக்கு சந்தை 24,000 தாண்டி மேல நிலைத்து நின்றால் மட்டுமே கால் ரைட்டர்கள் பயந்து போய் ஷார்ட் கவரிங் செய்ய தொடங்குவாங்க. ஓ, அவங்க வித்தத நஷ்டத்துல வாங்க ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். அந்த ஷார்ட் கவரிங் தான் மார்க்கெட்டை இன்னும் வேகமா மேல கொண்டு செல்லும். அப்படி இல்லை என்றால் சந்தை கீழிறங்கி 23,800 அப்படிங்கிற முதல் சப்போர்ட்டை நோக்கி நகர அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த தரவுகள் அனைத்தையும் கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நாளை காலை 9:15க்கு மார்க்கெட் திறக்கும்போது நீங்க உங்க திரையில எதை உற்று நோக்க வேண்டும்? எந்த டேட்டாவை முதல்ல பார்க்கணும்? நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது முதல் 15 நிமிஷ டேட்டாவை தான். 24,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் ஓஐ குறைகிறதா, அதாவது ஹாலோ ரெட் பார்ஸ் உருவாகுதா அல்லது இன்னும் அதிகரிக்கிறதா அப்படிங்கறத பொறுத்தே நாளைய சந்தையோட திசை அமையும். சூப்பர். அதாவது கால் ஓஐ குறைஞ்சா ஷார்ட் கவரிங் நடக்குது, மார்க்கெட் மேல போகும். கால் ஓஐ அதிகரிச்சா கரடிகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க, மார்க்கெட் கீழே போகும். எக்ஸாக்ட்லி. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த எபிசோடோட சுருக்கத்தை பார்த்திடலாம். இன்னைக்கு ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி மாதிரி எனர்ஜி பங்குகள் சந்தையை தாங்கினாலும் முன்னணி வங்கிகள் எல்லாம் பயங்கரமா சரிகிடுச்சு. அதனால நிஃப்டி 23,995.70ல முடிவடைஞ்சிருக்கு. ஆப்ஷன்ஸ் தரவுகளின்படி பாத்தீங்கன்னா 24,000 அப்படிங்கிறது தான் நாளைய சந்தையோட தலைவிதியை நிர்ணயிக்கும் மையப்புள்ளி, அதாவது பிவட் பாயிண்ட். ஆமாம், பிசிஆர் 0.8 இருக்கிறதால மார்க்கெட்ல ஒரு எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பா அவசியம். இல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு மார்க்கெட் முழுசும் நிஃப்டியை கீழே இழுத்தது முன்னணி வங்கிகள் தானே நம்ம பார்த்தோம். நாளைக்கு 24,000 அப்படிங்கிற அந்த இரும்பு சுவரை உடைக்க வேண்டுமானால் வீழ்ந்து கிடக்கிற பேங்கிங் துறை வீறு கொண்டு எழ வேண்டுமா, அல்லது எனர்ஜி பங்குகளே சந்தையை தங்கள் தோள்களில் சுமந்து கரையேற்றுமா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஆமா, நாளை காலை சந்தை திறக்கும்போது இந்த சுவாரஸ்யமான போராட்டத்தை நீங்களும் உங்க ஸ்கிரீன்ல கவனித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.